ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஒர்க் லைஃப்லேயும் சரி. ஸோ திரும்பி ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளானில் தான் இருக்கும். நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா டியூல் கோர் சைலன்ஸை தான் போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். போன வாட்டி மைலேஜ் பார்த்துருப்பீங்க, 57 புள்ளி சம்திங் கிடச்சிது. அதுக்கப்புறம் திரும்பி இப்போ தான் வந்து செக் பண்ண போகிறேன். இதாங்க நம்ம வண்டி, கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக் ஷூ மாற்றிருக்கேன். ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன்ல. அதனால் வந்து அந்த பிரேக் ஷூ வந்து நான் இப்போ மாற்றிருக்கேன். மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு சம்பவம் வேறு ஆகிப்போச்சு. ஒரு டாடா நெக்ஸான் கார் வந்து முன்னாடி வந்து சடன் பிரேக்கு போட்டோன்னே நம்மளும் பின்னாடி போய் சடன் பிரேக்கை போட்டு நேராக போய் அவர் பம்பரில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வெளியே எடுத்துட்டேன், இடிக்கக்கூடாதுன்னு. பம்பரில் வந்து இங்கே பட்டு பம்பரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சு, அவரோட பம்பரில் வந்து ஸ்க்ராட்சு. அப்புறம் நம்மளோட இந்த ஃபோக்கில் பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட்டு போயிடுச்சு. ஸோ இந்த பிரேக்கை வந்து மாற்றினதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம்ன்ற பாருங்க. பிரேக்கை மாற்றினதுக்கப்புறமும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்குது. ஆனால் டிஸ்க் பிரேக் அளவுக்குலாம் இல்லைங்க. அதனால் ரொம்ப யோசிச்சு டிஸ்க் பிரேக் அரௌண்டு ஒரு 10,000 to 12,000 கிட்ட ஆகும் போல், போக்கு எல்லாம் சேர்த்து செகண்ட்ஸில் நம்ம மாட்டிலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா சேஃப்டி தாங்க முக்கியம். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இந்த கண்ணாடி வந்து அப்படியே நெஞ்சில் வந்து அடிச்சிருச்சு. பிரேக்கு போட்டதில் நான் அப்படி முன்னாடி போய் அந்த கண்ணாடி வந்து அடித்து ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டேன். அதனால் நம்ம டிஸ்க் பிரேக் மாட்டிடலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ வீடியோஸ்லேயே நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து டிஸ்க் பிரேக் வந்து மாட்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நம்ம புதுப்பேட்டிலேருந்து தான் வாங்க போகிறோம். மாட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, மாட்டுறது வந்து நம்ம மெக்கானிக் வச்சு தான் மாட்டணும். ஆனால் வாங்குறது வந்து நம்ம புதுப்பேட்டிலேருந்து தான் வாங்கணும். சார் எப்படி வாங்கினேன் அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஸ்டெயின் ஸ்ப்ராக்கெட்டும் ஒரு மாற்றலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அதை மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வண்டி சூப்பராகிடும். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி மோட்டோ பிளாக் பண்ணி. ஹெல்மெட்டில் அப்படி கேமரா மாட்டும் போது அந்த கேமராவோட வெயிட்டுக்கும் ஹெல்மெட்டுக்கும் பயங்கரமாக இருக்குது. சென்னையில் காலையிலலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 10 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. அதுக்கப்புறம் நைட்டும் ஓரளவுக்கு கூல் ஆகுது. இப்படி தான் வந்து கிளைமேட் போயிட்டுருக்கு. மழை வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இங்கே ஏதோ மாநாடு நடக்குது போலங்களே, அதிமுக மாநாடு நடக்குது போல். சூப்பருங்க. பாருங்களேன், ஜிபிஎஸ் வராரு போல். என்றைக்குன்னு தெரில, அன்றைக்கி இந்த பக்கம் வந்துடக்கூடாது, செம்ம டிராஃபிக் ஆகிரும். ஆக்சுவலாக இதெல்லாம் கொஞ்சம் மெயின் ரோடு. நம்ம ஓஎம்ஆரை கனெக்ட் பண்ணுறது, அதாவது இங்கேருந்து அப்படி பார்த்திங்கன்னா நேராக துறப்பாக்கம் கனெக்ட் பண்ணுறது. ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாமே அங்கே தான் இருக்குது, மெயினாக எல்லா கம்பெனிஸும். ராயல் என்ஃபீல்டு கூட அந்த இடத்துல இருக்குதுங்க, சோழிங்கநல்லூரில். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியல. மேபி சிட்டிக்குள்ளே வைக்கணுமா அப்படின்னு யோசித்து வைக்கிறாங்க, என்னன்னு தெரியல. கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:30 மணிங்க. நல்லா டிராஃபிக் பீக்கான டைமில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 50, 55 அந்த இதில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி டெய்லி தொடச்சாலுமே லைட்டாக இந்த மாதிரி புழுதியில் ஓட்டினாலே ஒரு மாதிரி திரும்பி அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுது. இந்த ஆட்டோ கொஞ்சம் மார்க்கமாக தான் ஓட்டுறாரு. அறுபது கிலோமீட்டரில் போகிறோம். இந்த மாதிரி 50க்கு மேலே போனாலே ஒரு அளவு பயமாக தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு, இந்த பிரேக் ப்ராப்ளம்னால.
ஆடியோ செட்டப்பும் ரைட்டாக மாற்றிருக்கேங்க. அதனால் உங்களுக்கு இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து கொஞ்சம் செட்டிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். வண்டி சவுண்ட் எப்படி கேட்கும்னு தெரியல. ஆனால் என் வாய்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செட்டிங் அது நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் வாய்ஸ் எல்லாம். ஆனால் வண்டி சவுண்டு எப்படி உள்ளே வருதுன்னு தெரியல. ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஹையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசிபிள்ஸ் வந்து -13 இருக்குது. அதான் -12 இருக்குது. அதான் இருக்கிறதுலே கம்மி. இதுக்கு முன்னாடி -3 வச்சுருந்தேன். இப்போ வந்து -12 வச்சுருக்கேன். சடன் பிரேக்கு இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து பயமாக இருக்குது. போலீஸ்க்கெலாம் வந்து அந்த டிமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இசுசு டிமேக்ஸ் டார்க்கு நல்லா இருக்குது. புதுசாக இந்த சப்வே போட்டிருக்காங்க. இந்த சப்வேயில் ஒரு நாள் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா யூஸ்ஃபுல்லான சப்வே தான் அது. நான் கார்ஸ்க்கு மட்டும் தான் போக முடியும். காரும் பைக்கும் தான். ஆன் அடிக்கவே இல்லை. ஒரு ஆன் அடிக்கவே இல்லைங்க. ஏன் அடிக்கலை? ஆக்சுவலாக இந்த ஹார்னு ரைட் ஹேண்ட் சைடில் ஹார்ன் வந்து நம்ம பிரேக் பிடிக்கும்போது நம்ம மட்கார்டில் வந்து இடிச்சிட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா போன வாரம் அந்த ஹார்னை கொஞ்சம் மேலே தூக்கி மாட்டினேன். மேபி அதுலேருந்து அடிக்கலைன்னு நினைக்கிறேன். பார்க்கணும் என்னென்னு. சப்போஸ் டிஸ்க் பிரேக் போடணுன்னா நம்ம இந்த ஹேண்டில் பாரை யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இங்கே அந்த இது வரும், ரிசர்வாயரு, அந்த ஆயில் ரிசர்வாயர் வரும். அப்புறம் கண்ணாடியும் போடணும். ஸோ அதனால் எப்படின்னு தெரில. இந்த ஹேண்டில் பாரை நம்ம ஹேண்டில் பார் மாற்றுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேண்டில் பாரை யூஸ் பண்ணலான்னு தான் பார்ப்போம். ஏன்னா இந்த சுவிட்ச் எனக்கு டம்மி ஆகிடுச்சு. இப்போது நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. சுவிட்ச் இருக்க இடத்துல நம்ம வந்து அந்த டிஸ்க் பிரேக்கு ரிசர்வாயர் போடலான்னு பார்ப்போம். ஐயோ இதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. யாராவது ஒருத்தர் டக்குன்னு பிரேக் வச்சாங்கன்னா நம்மளால் நிறுத்தவே முடியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 7.5 ஹெச்பியும் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ஹேண்ட்லலாம் போய் பார்த்தேன். 10,000 ரூபாய்க்குலாம் ஒரு என்ஜின் இருந்தது. அதாவது நம்ம அப்பே ஆட்டோவோட என்ஜின் BS3 என்ஜின் இருந்தது. ஆனால் அது வாங்கி ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கானிக் சொன்னார். இப்போ வாங்கணுன்னா ஒரு 10 ரெடி பண்ணோன்னா இன்னொரு 20 கிட்ட ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி இது வண்டியில் மாட்டிட்டு நல்லா செட் ஆகலைன்னா அப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. விற்றுருக்கலாம் செகண்ட் ஹேண்டில் கூட. இருந்தாலும் நம்ம நஷ்டத்தில் தான் வைக்க முடியும். ஸோ அதனால் யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு இந்த என்ஜின் எப்போ போதோ அப்போ வந்து என்ஜினை சேஞ்ச் பண்ணிடலான்னு யோசிச்சுட்ருக்கேன். நம்ம வந்து மேற்கு தாம்பரம் வந்திருக்கோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.